ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நாம் ஹனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு ஹனுமத் பிரபாவம் தொடரில் தற்பொழுது 4வது நாளாக அனுமாரை பற்றி ஆகமத்தில் என்ன விஷயம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் என்ன விஷயம் கூறப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒவ்வொரு உற்சவத்திலும் பவித்ரோத்சவம், பிரம்மோற்சவம் முதலான எல்லா உற்சவங்களிலும் நாம் அங்குரார்ப்பணம், நாம் திருமுலைப்பாரி என்பது மிகவும் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. அந்த அங்குரார்ப்பணத்திற்கு என்னென்ன பக்த பிம்பங்களை, என்னென்ன தெய்வங்களை நாம் எழுந்துள்ளச் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஈஸ்வர சம்ஹிதையில் 10ஆம் அத்தியாயத்தில் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. தாம பிரதட்சிணை கிருத்ய ஞசேத் அங்குர மண்டபே விஸ்வக்சேனம் துவா தாட்சியம் ஹனுமத் பிரமுகம் துவா ஹேதீஷம் வாபி வஸ்திராத்யை அலங்கிருத்ய விசேஷதா. தாம பிரதட்சிணை கிருத்யா, நாம் அங்குரார்ப்பணம் செய்ய போவதற்காக எம்பெருமானம் பிரார்த்தனை செய்து அந்த ஊரை பிரதட்சிணமாக வலம் பெற வேண்டும் என்றும், அப்பொழுது அங்குர மண்டபத்திற்கு எழுந்துள்ளச் செய்ய வேண்டிய பக்தர்கள் யார் என்று கூறும் பொழுது விஸ்வக்சேனன் து வா தார்க்ஷ்யம், விஸ்வக்சேனர், தார்க்ஷ்யம் கருடன் அல்லது ஹனுமான், ஹனுமத் பிரமுகம் துவா ஆக இவர் 3 பேர், மற்றும் ஹேதீஷம் வாபி, ஹேதீஷம் என்றால் சக்கரம், நாம் திருமலையில் பார்க்கக்கூடிய சக்கராகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ஆக 4 பேரை நாம் எழுந்துள்ளச் செய்யலாம். 4 பேரையோ அல்லது இவர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ நாம் எழுந்துள்ளச் செய்யலாம். விஸ்வக்சேனர், கருடன், ஹனுமான் அல்லது சக்கரம், இவர் 4 பேரில் நாம் ஒருவரையோ அல்லது இருவரையோ எழுந்தருளச் செய்யலாம். அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் இப்பொழுதும் அங்குரார்ப்பணம் தாயார் சன்னதியில் நடக்கும் பொழுது விஸ்வக்சேனர் அல்லது ஹனுமான் அல்லது இருவரையும் எழுந்தருளச் செய்வது இப்பொழுதும் வழக்கம். ஆக இப்படிப்பட்ட முக்கியமான காரியத்திற்கு ஹனுமாரை எழுந்தருளச் செய்வது என்பது இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஹனுமாரை வணங்கி நாம் அனைத்து மங்களங்களையும் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.